OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அண்ணா கேமராலாம் ஓகேவா? நம்ம இப்போ பண்ண வீடியோஸ்லாம் நிறையா நம்ம போயிட்டுருக்கு. இனிமேலும் நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி அரவிந்த் வர சொல்லியிருந்தது. ஸோ எப்பயும் போல் வழக்கம் போல் இன்றைக்கி அவர் லேட் தான் போல் இருக்குது. நான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்தாங்கன்னா பண்ணலாம். அதை அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ வாங்க வாங்க. அப்படியே லைட்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்களா? ஸோ இப்போ வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு ஒரு எபிசோடாவே பண்ண போறோம். ஆமா இன்னைக்கு ஒரு எபிசோடா பார்க்கலாம். என்ன ரெசிபி வச்சிருக்கீங்க? இது மில்க் பேடா பண்றதுக்காக இன்னைக்கு. தெரிய விடுறது கிடையாதுல? ஆமா. இன்னைக்கு எபிசோட்ஸ்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர். நல்லா போயிட்டு இருக்கு. சரி நான் ஒரு ரிவ்யூ பண்ணி அடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் என்ன புதுசா பண்ணலாம்னு யோசிக்க வந்தா நீங்க இந்த டிஸ்கஷனையே ஒரு எபிசோடா மாத்தி அது ஒரு புதுமை. ஆமா டிஸ்கஷனவே ஒரு எபிசோடா போட்டுறலாம் இல்லைங்களா? பாட்டாவே படிச்சிடலாம் இல்லையா? படிச்சிடலாமே. மணி ஃப்ரேம் கரெக்டா இருக்கு இல்லையா? நான் பாட்டு உள்ள உட்காந்துட்டேன். இந்த முன்னாடி பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்க இப்போ. சரி இப்போ என்ன இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிரலாம். வச்சிரலாம். குக் பாட் எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட். ஓகே குக்பாட்டை பற்றி நிறைய எபிசோட்ஸில் சொல்கிறீங்க. பட் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா நிறைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும். அதுக்கு நம்ம சொல்கிறது ஒரு டெக்னிக்கல் பர்சன் ஒரு நாள் வச்சு ஒரு எபிசோட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஓகே ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணியாச்சு. சொல்லுங்க எல்லாரும் சொல்றீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இன்னர் வெஸ்ட்ல இருந்து வெளில வைக்கணும். உங்களுக்கு தெரியாததா? அதேப்பா என்னமோ ஓப்போஸை நம்மளே கண்டுபிடிச்சு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்மளாம் தானே சேர்ந்து தானே ஓப்போஸ். நிறைய பேர் ஓப்போஸ் ட்ரை பண்றாங்க. நம்மளை விட நம்ம பண்ணுற ரெசிபிஸோட நிறைய இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்போஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அதனால் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு கூட கால் பண்ணவும் செய்கிறாங்க. ஓப்போஸ் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வருது. நம்ம பாட்டு எதையாவது ஒன்று தப்பாக சொல்லிட்டோன்னு நீங்கள் வீடியோவில் ஷார்ப்பாக நோட் பண்ணி அதை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் அதையும் போட்டு மெசேஜ் பண்ணி நம்மளை கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன பண்ண போகிறோம்? இப்போ மில்க் பேடா பண்ண போகிறோம். மில்க் பேடா. ஆமாம் அதுக்கு மில்க்குக்கு பதிலாக நம்ம மில்க் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் அப்புறம் பால் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லி இப்போ சுகர்லாம் இருக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மில்க் பேடா நம்ம எந்த ரெசிபி ஆப் ரெசிபியா இல்ல நம்ம சப்போர்ட் குரூப்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் குரூப்ல உள்ள ரெசிபி ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய ஓப்போ சப்போர்ட் குரூப் ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய ரெசிபி ஆமா ரெசிபி பண்ண போறோம். ஆமா சரி தாங்க பிரச்சனை. இப்போ நமக்கு என்னன்னா இப்போ அந்த கேமராமேன் கட் பண்ணிட்டு டாப் ஆங்கிள் வரணும். மணி வாங்க டாப் ஆங்கிள் வாங்க. நாங்கள் எல்லா இன்கிரீடியன்ஸும் உள்ள போடுறோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஷாலினி எது போடணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுகர். ஆமா ஜீனி தான் நம்ம ஆட் பண்ண போறோம். சுகர் மெஷர்மென்ட் என்னங்க? இதுல 200 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கு. 200 கிராம்ஸ் சுகர். ஆமா நம்ம தண்ணி 60 ml எடுத்து வச்சிருக்கோம். 60 ml தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே இதுல 2 டீஸ்பூன் நம்ம பட்டர். டேபிள் ஸ்பூனா? இது டீஸ்பூன். இது டேபிள் ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூன். ஆமா இது டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊத்தணும் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சமா குறைச்சு கூட ஊத்திக்கோங்க நீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் ஊத்திட்டோம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வேற நம்ம கீ ஆட் பண்ணுவோம். ஓகே ஸோ 2 டேபிள் ஸ்பூன். ஆமா ரொம்ப ஓவர் ஃப்ளோவிங்காக இல்லாமல் 2 டேபிள். ஆமா இல்லைன்னா ரொம்ப தகட்டவும் செஞ்சிருவீங்களா? அப்போ போட்டாச்சுங்களா? இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த கையால் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன் சொல்லுங்க? ஏன்னா கேமரா நமக்கு தெரியாது. பரவாயில்ல எல்லா கெஸ்டிட்டி சொல்லி பழகிட்டீங்க நீங்கள். ஆமாம் செஞ்சு ஒரு எவ்வளோ பாதி இது பண்ணாதானே நம்ம டாக்டர் ஆக முடியுன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்களும் ஒரு ஆமாம் செஃப் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உள்ளத்துக்கு வச்சிடலாம் இன்னர் வெஸ்ட்ல. ஸோ இதெல்லாம் நம்ம சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நம்ம வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் போட்டு. ஆமாம் ஓகே இப்போ மோடு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா டாப் ஆங்கிள் காமிச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஆமாம் இப்போ மோடு என்னன்றதையும் நம்ம காட்டணும். ஓகே ஸோ இப்போ மெனு வச்சிடலாம். இப்போ மெனுவில் போயிட்டு நம்ம சுகர் சிரப் ஹேக்கில் போய் நம்ம வைக்கிறோம். சுகர் சிரப் எஸ்ஹெச் தானே? ஆமாம் நெய் ஊற்றியாச்சு. க்ளோஸ் வென்ட் க்ளோஸ் எஸ்ஹெச். ஆமாம் வச்சாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி நம்ம ஆஃபீஸில் ஒர்க் வேறு நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி முடிச்சு உள்ள என்னென்ன போட்டிருக்கோம் இப்போ சுகர் போட்டிருக்கோம். அப்புறம் 60 ml வாட்டர் ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு சுகர் சிரப் வச்சிருக்கோம். ஆமா இது என்ன பண்ண போறோம்? இது 50 கிராம்ஸ் அன்ஸ்வீட்டட் கோவா.
அன்ஸ்வீட்டட் கோவா. ஓகே, இனிப்பில்லாத கோவா. அது வந்துட்டு மில்க் பவுடர். ஆமாம், இதில் வந்து ஏற்கனவே சுகர் லைட்டாக இருக்கனால நம்ம வந்து சுகர் வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சரி, இருக்கட்டும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் பவுடர்லாம் சேர்த்து ஒரு பவுலில் கொட்டி அந்த சுகர் சிரப்பையும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி மில்க் பேடா கண்டிப்பாக பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நல்லா பிளான் பண்ணிட்டீங்க, நம்மளோட ரிவ்யூவையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், பண்ணியிருக்கேன். நம்ம ஓப்போஸ் கிச்சன் சேனலில் நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி கெஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் ஷூட் அப்போ இருக்கிறது கிடையாது, அவுட்புட் தான் பார்க்குறேன் நான். எப்படி இருக்குது அதோடைய ரெஸ்பான்ஸ்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து நார்மலாக வீட்டில் நம்ம இருக்கிறதுக்கும் இப்போ வந்துட்டு நான் வெளியில் வந்து இப்போ நான் வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கெஸ்ட்டாக இருக்கட்டும் நிறையா வந்து நானும் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறேன். குக் பாட்டில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நானும் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணுறேங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா வெளில பார்க்க? நோ டவுட். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட எபிசோடு நம்ம 2 பேரும் பண்ணோம் இல்லையா? வத்த குழம்பு பண்ணோம். ஸோ அந்த வீடியோவில் தான் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. உங்களுடைய கேமரா ஃபேஸ், நீங்கள் பேசுகிற விதம், ஏன் உங்களை ஆங்கராக இப்போ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஆங்கர் அப்படிங்கிற வேர்டு வந்து சரியான வேர்டாக எனக்கு தெரியல. இது வந்து இட் இஸ் அ கோஆர்டினேட்டர், அவ்வளோதான். வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்கள் ஓப்போஸ் பற்றி விளக்கம் கொடுத்து அதை எப்படி செய்யணுன்றதை சொல்கிறீங்க. உடனே அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய தாட்ஸை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்க. பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு, ஆடிட் கன்சல்டன்ட்டு, உங்கள் கூடலாம் கூட பேசியிருந்தீங்க. ஸோ நான் பார்க்குறது என்னென்னா, இன்னி நம்ம பண்ண போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணேன். நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஓப்போஸ் ரெசிபிஸையும் இந்த குக் பாட்டையும் பற்றி எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அதில் கூட யாரோ கேட்டிருந்தாங்க, ஏதோ இந்த பிராண்டெல்லாம் நாங்கள் சின்ன பிராண்டெல்லாம் நீங்கள் வந்து அப்படிலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் வந்து நம்ம இந்த மந்தில் நம்ம பேசி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க, டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம போய் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, நம்ம வந்து பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கேட்குறாங்க, சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஷெட்யூல் நம்ம நிறைய பேர் ஷெட்யூல் பண்ணுறோம். ஆமாம், எல்லாம் வந்து டே பை டே நம்ம கரெக்டாக இருக்குது. ஆமாம். இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஒரு vlog மாதிரி ஷூட் பண்ணுறதுனா நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க இடத்துல போய் நம்ம ஷூட் பண்ணிடலாம். இல்லை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரொஃபஷனலாக ஒரு லைட் செட்டப்லாம் போட்டு இது பண்ணோடனே நல்லா பேசுகிறவங்க கூட இந்த லைட்டை பார்த்தோன்னே சரியாக பேச மாட்டாங்க. ஸோ ஆஸ் ஆங்கராக நீங்கள் அவங்ககிட்ட நிறைய வாங்கணும். ஒன்று நல்லா பண்ணீங்க. இந்த இதெல்லாம் மகேஸ்வரனோட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட், நல்லா பேசுவார். பட் ஆனால் வீடியோக்காக அவரே கொஞ்சம் அளவாக தான் பேசினார். அந்த எபிசோட் நல்லா இருந்தது. நான் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். நிறைய பேர் நம்மகிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கம்யூனிட்டியில் சொன்னோம், அங்கே வந்து நிறைய லேடிஸு அவங்களா இருக்காங்க, அவங்கக்கிட்ட இதை சொன்னோம், இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அந்த இன்ட்ராக்ஷனை நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். உடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இல்லை சார், நீங்கள் உடனே வாங்க சொல்லுவீங்க, அதனால் எங்களுக்கு இதாக இருக்குது, நாங்கள் வேணால் வீடியோக்கெலாம் வரல, நாங்கள் ஜஸ்ட் என்னென்னு பார்க்குறோம், எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் வீடியோ டெமோனா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ வாங்கணுன்றதெல்லாம் ரெண்டாவது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கட்டும், அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஒரு விஷயம் என்னன்னாங்க, இது வந்து புது ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு குக்பாட் ஓப்போஸ் அப்படிங்கிற கான்செப்டை 15 வருஷமா அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. குக்பாட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமாவே நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெர்ஷன் 3 ஆக்சுவலா. ஸோ இது வந்து புது ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. இந்த 2-3 வருஷமா இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, இந்த யூஎஸ்ல இருக்கிறவங்க, ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள், சோ கால்டு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டில், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இல்லை ஒரு க்ளோஸ்டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, இவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த குக்பாட்டை எல்லா தரப்பு மக்களும் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போலேருந்து கரெக்டாக 2 மினிட்ஸில் வந்து அது முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது ரெடி பண்ண வேண்டியிருக்குதா? ஆமாம், அந்த பவுலில் வந்து நம்ம வந்துட்டு அந்த கோவாவும் நம்ம வந்து மில்க் பவுடரும் சேர்த்து ரெடி பண்ணிடலாமா? கொட்டிடுவா? கொட்டிடுவோம்.
இப்போ வந்து இந்த மில்க் பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அந்த கெட்டி சேராமல் இருக்கணும். நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளோட மொத்த யூனிட்டையும் வர வச்சிருக்கலாம். டாப் ஆங்கிள் தனியாக ஒரு கேமரா வச்சுருக்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால அவர் தான் வந்து இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தது. சரி இன்னைக்கு வரும்போது ஒரு எபிசோட் பண்ணிடலாம். இப்போ மில்க் பவுடரும் இந்த ஸ்வீட்லெஸ் மீன் அன்சுகர்டு கோவாவும் நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். சுகர் சிரப் கரெக்டாக கொஞ்சம் காமிச்சிங்கன்னா தெரியும். சரியா இருக்கா? ஃப்ரேம் கரெக்டாக வருதா? ஓகே. அண்டு இந்த இது எனக்கு இந்த ஃப்ரேம் வச்சுக்கோங்க, கரெக்டாக எனக்கு வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் நோட் மாட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இப்படி கேமராவில் ரெசிபிலாம் காட்டும்போது இன்னொரு ஒரு விஷயம் கூட நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து நிறைய பேசுகிறீங்க, வர்றவங்கள பற்றி ப்ரொமோட் பண்ணுறீங்க, குக்பாட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஆனால் ரெசிபி எங்களுக்கு சொல்லித் தர மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. இது யார் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் குக்பாட் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது என்ன மில்க் பேடா வீடியோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ குக்பாட் யூசர்ஸ் பார்த்துட்டு மில்க் பேடா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்க அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா முடிஞ்சிருச்சு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாமா. ரிலீஸ் பண்ணி இதை எடுத்து ஆமாம் சுகர் சிரப் வந்து இதில் ஊற்றணும் நம்ம. ஆக்சுவலாக அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறவங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஓப்போஸ் கிச்சன் சேனல் வந்து கம்ப்ளீட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இந்த குக்பாட் பற்றின விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர கோர் ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஓப்போஸ் ஷெஃப் யூடியூப் சேனல் இருக்குது, ஓப்போஸ் ஷெஃப் ஆப் இருக்குது, ஓப்போஸ் சப்போர்ட் குரூப்போடைய ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்குது. ஸோ அதில் போய் அவங்க வந்து அவங்க கரெக்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸ் கேட்டால் அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம் வீடியோவோட இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் வந்து. ஸோ இந்த எபிசோட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஷாலினி எப்படி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறாங்க, வர்றவங்க எப்படி குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஓப்போஸ் கிச்சன் குக்டைன்மெண்ட் சேனல். ஓகே இப்போ ப்ரெஷர் பில்ட் இது செட்டில் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. திறந்துடலாமா? திறந்துடலாம். சர்க்கரை பாகு இல்லையா அது? ஆமாம் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. எங்க எல்லாரும் வர்றவங்களுக்குலாம் க்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு எதுவும் தர மாட்டீங்களா? இந்தாங்க இதே போதும். ஊற்றணுமா? சுகர் சிரப் ஹேக் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கிற சுகர் சிரப் ஹேக்கை நம்ம நீங்கள் சொன்னது போல் இதோட மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்து கையில் கொடுக்காதீங்க. ஓகே இது வந்து சூடாக இருக்கும்போது சீக்கிரம் நம்ம கிளறணும். இல்லைன்னா இது ஆமாம் ஆமாம் இல்லைன்னா கெட்டியாகவும் ஆகிடும் இல்லைங்களா உங்களுக்கு. ப்ராப்பராக நீங்கள் தான் பண்ணணும். பரவாயில்லையே நல்ல கன்சிஸ்டன்ட் வந்துருச்சு. ஆமாம் ஏன்னா நம்ம சூடாக ஊற்றுறோம் இல்லைங்களா பாகு, அதுக்கு தான். சரி இப்போ பால் பவுடர் இல்லாமல் இதே ரெசிபியில் பால் வச்சும் செய்யலாமா? பால் வச்சுன்னா நம்ம அடுப்பில் வச்சு அது சுண்ட வைக்கணும், அது ரொம்ப வேலை இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஓப்போஸ் குக்பாட்டில் வந்து நம்ம என்னது ஈஸியாக பண்ணணும் அவ்வளோதானே. இப்போ வந்து இதில் வந்து நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நம்ம ஊற்றுறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். இதான் சொன்னீங்க இல்லையா, திரும்ப ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. நல்ல கன்சிஸ்டண்ட்டாக வந்துருச்சுங்க, நல்ல திக்காக இருக்குது. இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லையா? ஆமாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சூட்டில் வந்து நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். நல்ல இல்லை ஓப்போஸ் சப்போர்ட் குரூப்லேயோ இல்லை ஓப்போஸ் ஷெஃப் ஆப்லேயோ மில்க் பேடா இந்த மாதிரி பவுடர் போடாமல் மில்க் ஊற்றி பண்ணுறதுக்கான ரெசிபிஸ் பார்த்தீங்களா? எதுவும் தேடினீங்களா? இருந்ததா? இல்லை தேடணும் இல்லையா நம்ம? ஓகே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதையும் நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி சூப்பராக வந்துடுது. சுகர் சிரப் ரெடி பண்ணோம், மில்க் பவுடரு கோவா ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த கன்சிஸ்டன்சி வந்தது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை. ஏன்னா நம்ம சர்க்கரை மட்டும்தான் சர்க்கரை பாகு தான் சேர்த்துருக்கோம், இனிப்புக்கு வேறு எதுவும் சேர்க்கல. அந்த மில்கில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ், பவுடரில் உள்ள சுகர், அப்புறம் கீ ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். ஸோ அதில் இருக்கிற ஸ்வீட்டே வந்துருச்சு. இப்போ ஈஸியஸ்ட் ஸ்நாக்
ஈவினிங் டைம் யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னு டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம. டக்குன்னு செஞ்சு வேலையை முடிச்சிடலாம். ஆமாம், ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆப்பில் இல்லை இந்த ரெசிபி இல்லையா, ஆமாம், இது சப்போர்ட் குரூப்பில் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம அதான் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ரெசிபியை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்போஸ் கிச்சனில் மில்க் பேடா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இது மில்க் பேடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ கிடையாது. இந்த குக் பாட்டில் சுகர் சிரப் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடிஞ்சுது, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பேரலாக அது எப்படி சமையல் ரெடி ஆச்சு, ஐ மீன் அந்த இது எப்படி குக் ஆச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தானே தவிர, மில்க் பேடா எப்படி ஓப்போஸில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ஓப்போஸ் ஷெஃப் யூடியூப் சேனல் இருக்குது, சப்போர்ட் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஓப்போஸ் சப்போர்ட் குரூப். அது வந்து ஒரு க்ளோஸ்டு குரூப், எல்லாரும் அதில் ஜாயின் பண்ண முடியாது. அதில் ஜாயின் பண்ணணும்னா அவங்க வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். அந்த குரூப்போடைய அட்மினும் மாடரேட்டரும் அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது பெரும்பாலும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, குக் பாட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் குக் பாட் இப்போ நம்ம வீடியோலாம் நம்பர் வருது, அது குக் பாட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓப்போ சப்போர்ட் குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்போ சப்போர்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்ணா ரெசிபிஸ் ஒவ்வொருத்தரும் செஞ்சு போடுறாங்க. அதில் வந்து போஸ்ட் ஆகிறது வேலிடேட்டட் ரெசிபிஸ் தான். அதில் ஏதாவது தவறாக இருக்குது, சரியா இல்லை அப்படின்னா உடனே அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மிஸ்கைடு யாருமே மிஸ்கைடு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சப்போஸ் அவங்க வீட்டில் அவங்களே இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் மதுரையில், ஒரு குக் பாட் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள் அப்படின்னா 6 நாள் இந்த ஆப்பெல்லாம் பார்த்து சமைப்பார். அவங்க ஒய்ஃப் பண்ணிவிடுவாங்க. சண்டே அவர் ஃப்ரீ, அவர் டெக்னிக்கல் மேன், அவர் எல்லாத்தையும் திறந்து வச்சு அவர் என்னத்தையாவது உள்ளே போட்டு அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு ஸ்நாக் மாதிரி. அது சிலது நல்லா வரும், சிலது கொஞ்சம் சாரிங்காக இருக்கும். பட் என்ன சொல்கிறது, எதுலேயுமே ஒரு பிரச்சனைன்னு இருக்காது. அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம வேலிடேட் பண்ணாத அவருடைய ஓன் ரெசிபி, அதை அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸோ இது மாதிரி வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் நிறைய வீடியோலையும் நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம். ஸோ இன்றைக்கி நெட் நம்மளோட மீட்டிங்கில் நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேசுவீங்க. ஏன்னா நம்ம வர்றவங்க எல்லாருமே நல்லா பேசக்கூடியவங்க தான். கேமரா இதெல்லாம் பார்த்தோன்னே கேமரா பார்த்து தான் கொஞ்சம் பயப்படுறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. நல்லா பேசுகிறவங்க கூட ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நிறைய என்ன செக்மெண்ட்ஸும் அதில் சேர்ப்போம். நிறைய பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க், இன்ட்ராக்டிவ் செஷனு, ஒரு கேம் செஷனு, இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஸோ அதுதான் இன்றைக்கி மெயினாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. நீங்கள் கூட சேர்ந்து ஒரு மில்க் ஸ்வீட்டோட சேர்த்து ஆரம்பிச்சிருக்கோம். மில்க் பேடாவும் போட்டிங்க. ஆமாம், வெரி குட். வேறு என்னங்க, கிளம்பலாம் இல்லையா? கிளம்பலாம். ஓகே மணி, கட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ யூடியூப்பில் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நான் எந்த விதமாக ரெடியே ஆகாமல் அவசரமா வந்து நீங்க இது ஒரு எபிசோட நம்ம வந்து டிஸ்கஷன் தான் பண்ணலாம்னு இருந்தது, அது ஒரு எபிசோடாவும் போட்டாச்சு. சரி பாப்போம். ஓகே, थैंक यू வியூவர்ஸ், थैंक यू ஷாலினி, थैंक यू அரவிந்த், थैंक यू.